கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களில் எந்த வசனத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 45 வாசிக்க கேட்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவு அளித்த பிறகு என்ன நடக்குதுன்னா, எந்த ஊருக்கு, அதாவது கரைக்கு அந்த பக்கமாக சீஷர்களை படவில் ஏறி பெத்சாய்தாவுக்கு எதிராக அங்கே அவருக்கு முன்னாடியே போகிறதுக்கு அவரே என்ன பண்ணுறாரு, துரிதப்படுத்துகிறார், அவர்களை போக விடுறாரு. அது ஏன் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கும்போது தெரியும். திரும்ப தொடர்ந்து வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனிமையாக இருந்தார். அவர் அவங்கள அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் ஜெபம் பண்ண போயிருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கரையில் தனியாக தான் இருக்கார். இப்போ என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். இந்த வசனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எதுனா, கடலின் மேல் நடக்கிறது. இந்த கடலின் மேல் நடக்கிறத எதற்காக சீஷர்கள்ட்ட அவர் காமிக்கணும், காமிச்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல இதே வசனங்கள் வரும் பொழுது பேதுரும் நடக்கிறதுக்கு விருப்பப்படுவார் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ இயேசு கிறிஸ்துவே அவர்களை அக்கறைக்கு போகிறதுக்கு துரிதப்படுத்தினார்னா, அது இவர் கடலின் மேல் நடக்கிறத அவர்கள் என்ன பண்ணணும், உணரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, என்னால் இதை நடக்க முடியும் அப்படின்ட்டு பெருமையின் காரணமாக காமிக்கிறதுக்காக கிடையாது. இயேசு கிறிஸ்து தம்மை அவர்களிடம் வெளிப்படுத்துகிறார். தாம் யார் அப்படிங்கிறத ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வெளிப்படுத்துகிறார். சீஷர்களுக்கு அதிகமாகவே வெளிப்படுத்துகிறார். அதற்காக தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, அவர் மூலமாகவே சகலமும் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது இங்கே நமக்கு புரிஞ்சிருக்கணும். சகலமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கு. காற்று, கடல் எல்லாமே. அப்படி இருக்கும்போது கடல் மேலே அவரால் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். இது அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டதுனால மட்டும் நடக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பேதுருவும் நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விசுவாசத்தினால அவர் கூட இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் எதையும் செய்ய முடியும். விசுவாசம்னாலே நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்பிக்கை நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. விசுவாசங்கிறது அவர் மேலே வைத்த அன்பின் உச்சகட்டத்தில் அவருக்குள்ளே ஒன்றித்து உறவாடுறது தான் அந்த விசுவாசம். கிரியையுள்ளதாக சேர்ந்துருக்கும். அப்படி இருக்கும்போது தான் கடலின் மேலே நடக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முடியும் அப்படின்னு இல்லை. அவர் வழி வந்தவர்கள் எல்லாராலையும் முடியும். ஏன் நம்மனாலையும் முடியும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியமாக இருக்குது இந்த இடத்துல. இயேசு கிறிஸ்து தம்மையே சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இதில் என்ன ஒன்று நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவர் கடலின் மேல் நடக்கிறது
நடந்திருக்குதுன்னா அந்த இடத்துல சீஷர்கள் என்ன நம்பலை, இயேசு கிறிஸ்துன்னு அவங்க நம்பலை. ஆவேசம், அதாவது ஏதோ ஒரு ஆவியோ என்னமோ ஒன்று அப்படின்ட்டு அவங்க பயப்படுறாங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். எந்த வசனம் அப்படின்னா 52வது வசனம், அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். ஒரு வசனத்தில், அதாவது ஒரு சம்பவத்தில் வெறும் 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது. அதில் என்ன அதுக்குள்ளே நடந்திருக்குன்னா, அவரால் உணவு கொடுக்க முடியும், ஒன்றும் இல்லாமல் இருந்து கூட கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சிருக்கணும். இன்னொன்று என்னென்னா, இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் ஜீவ அப்பம் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சிருக்கணும். ஏன்னா கட்டாயம் இதை தொடர்ந்து அதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவரை கடல் மேலே நடக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லாமையே இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவர்களால் புரிய முடியலை. ஏன்னா வெறும் அந்த அப்பத்தை பங்கிட்டதை மட்டும்தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு வெறும் அற்புதமாக மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அற்புதத்துக்கு பின்னால் அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் மெசியா, அவர் மூலமாக சகலம் உண்டாக்கப்பட்டிருக்கு, அவர் பின்னால் தான் நம்ம போகணும், அவர் மேலே உள்ள விசுவாசம் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற பல ஆவிக்குரிய காரியங்களை அவர்களால் என்ன பண்ணலை, உணரலை. ஏன்னா அதற்கு காரணம் என்ன, இருதயம் கடினமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. சீஷர்களையே கடினமான இருதயம் இங்கே போட்டிருக்குன்னா, இன்றைக்கு நம்ம பல அற்புதங்களை வெறும் அற்புதமாகவே பார்த்துட்டு அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் என்னன்னு நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோன்னா நம்முடைய இருதயம் இப்படி தான் இருக்குது, கடினமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏதோ ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா உடனே தேவன்கிட்ட என்ன பண்ணுறோம், நன்றி மட்டும்தான் சொல்கிறோம். நன்றி சொல்கிறது மட்டும் அங்கே பத்தாது. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்க வர்றாரு, நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு என்ன, நமக்காக இதில் என்ன வச்சிருக்காரு, அவரை எப்படி நமக்கிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம இருதயம் இப்படி தான் இருக்கும், கடினமுள்ள இருதயமாக தான் இருக்கும். ஒரு அற்புதம் நமக்கு நடக்கும்போதோ ஏதோ ஒரு விஷயத்தில் தேவன் அவரை நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான காரியத்தை நடத்துகிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னால் கட்டாயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம இருதயம் எப்படிப்பட்டது, கடினமுள்ள இருதயமாக இருக்குது. அப்படி கடினமுள்ள இருதயமாக இருக்க பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண முடியாது, தேவனுடைய சித்தப்படி நம்ம வளர முடியாது, வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். தேவனுடைய சித்தப்படி நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம வாழ்க்கையை கொண்டு போகல, நம்ம சுய சித்தப்படி தான் கொண்டு போகிறோம். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், அவரை குறை சொல்கிறோம், அதுக்கப்புறம் அவரை கூப்பிடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவர் என்ன பண்ணுறாரு, பல இன்சிடெண்ட் மூலமாக நமக்கு காண்பிப்பார், எது சரி, எதை செய்யணும், எதை செய்ய வேணாம் அப்படிங்கிறத கட்டாயம் காமிப்பார். அப்படி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரையே வெளிப்படுத்துவதற்கு பல விஷயங்களை காமிப்பார். அந்த வழியில் நம்மளை போகிறதுக்கு நம்மளை என்ன பண்ணுவார், துரிதப்படுத்துவார். அதுக்காக தான் என்ன நடக்குது, பல அற்புதங்கள் நடக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த அற்புதத்தை மட்டும் பார்த்துட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுறோம். அதுக்கு பின்னால் நம்ம எப்படி அவருக்குள்ள இன்னும் அதிகமாக ஒன்றிக்கணும், ஐக்கியமாகணும், எவ்வளவு அதிகமாக நம்ம விசுவாசத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அதனால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தின்படி, இந்த சம்பவத்தின்படி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமோ இல்லை ஒரு வருத்தமோ என்ன நடந்தாலும் சரி, தேவன் அந்த பாதையில் எப்படி என்னைய கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்ட்டு அவரிடம் கேட்டு தெரிஞ்சு வசனத்தின் வழியாகவோ அவரிடம் நம்ம ஜெபம் பண்ணுவது மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் அவர் என்ன பண்ணுவார், காண்பிப்பார். எதற்காக இந்த வழியில் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, என்ன நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, இதற்கு பின்னால் அவரை நான் எப்படி
தெரிஞ்சுக்கிறது, அடையிறது, இன்னும் அவருக்குள்ளே எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்காக அனுமதிச்சு கொடுக்குறாரு. கடலின் மேல் நடக்கிறது சாதாரண காரியம்னு கிடையாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சாதாரணமானது. அப்படி சாதாரணமானது அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத நமக்கு காண்பிக்கிறார். அப்படின்னா அவர் மெய்யான தேவன், அவர் தான் கர்த்தர் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. அது இவரால் தான் முடியும், இவரால் கட்டாயம் முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே அவர்கள் 5000 பேருக்கு பகிர்ந்ததப்பவே பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதை உணர்ந்திருக்கணும். இன்றைக்கும் நம்முடைய இருதயம் கடினமுள்ளதாக இருக்குதா, இல்லை அவரை என்றைக்கும் விசுவசிக்கக்கூடிய அளவுக்கு நம் உள்ளம் வளர்ந்துருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். கிறிஸ்து தான் மெசியா, கிறிஸ்து தான் நம் இரட்சகர்ன்ட்டு ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் அவரை உண்மையிலேயே எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம் அப்படிங்கிறத நமக்கு ஏதாவது ஒரு அற்புதமோ இல்லை ஏதாவது ஒரு வருத்தமோ நடக்கும்போது தான் தெரியும், எந்த அளவுக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத. ஏன்னா அற்புதத்தை நடக்கும்போது இப்படி நடத்திட்டார்ப்பா, அப்படி நடத்திட்டார் அப்படின்னு ஆச்சரியப்படுறதோட நின்றுவோம். ஆனால் அதில் அவரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இன்னும் அடுத்தபடியாக நம்மளை எப்படியோ எதுக்கோ ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறது தான் வச்சுருக்காரு. மற்றபடி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவருடைய செயலை நமக்கு காமிக்கிறாரு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதை நம்ம பெருமைப்படுத்தி பேசுகிறோம். இதுக்காகலாம் அவர் காமிக்க மாட்டார், தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்ம எவ்வளோ எவ்வளோ அவரை நெருங்குறோமோ அவ்வளோ எவ்வளோ அவர் என்ன தெரியும், கட்டாயம் அவரை பற்றி தெரியும். இப்போ ஒரு பொருளே தூரமாக இருக்கும்போது அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஆனால் பக்கத்தில் போக போக என்ன தெரியும், அந்த பொருளுடைய ஃபுல்லு அமைப்பு, ஷேப்பு, அதில் என்ன இருக்குது, எப்படி எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பக்கத்தில் போக 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 தான் தெரியும் இல்லையா. தூரத்தில் இருக்கும்போது கம்மியாக தான் தெரியும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூரமாக பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் இருக்கார், என்னுடைய இரட்சகர், அவ்வளோதான் தெரியும். ஆனால் பக்கத்தில் போக போக தான் அவரை ஃபுல்லாக என்ன பண்ண முடியும், அறிய முடியும். பக்கத்தில் போக போக ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணிடுவார், நமக்கு தன்னை வெளிப்படுத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வெறும் அற்புதமாக மட்டும் முடிச்சிட்டோன்னா அது நமக்கு தான் பரிதாபமான நிலைமையாக இருக்கும், ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டுருவோம். அதனால் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியமான, சந்தோஷமான, இல்லை வருத்தமான எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய சத்தியத்தில் நாம் வளர கடவோம். அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.